அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் புத்தாண்டு பலன்கள் கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது. எல்லா வருஷமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் மாற்றங்கள் மட்டும் வரலையே. அதாவது அப்படியே தான் இருக்குது. வருஷங்கள் மட்டும் போயிட்டு இருக்கு, அந்த கஷ்டங்கள் மட்டும் போகவே மாட்டேங்குது. இந்த வருஷமாவது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது, நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த வருஷத்தை பொன்னான ஆண்டாக பொற்கால ஆண்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறோம். வழக்கம் போல் இந்த வீடியோ நீளமாகத்தான் இருக்கும். உங்களால் எவ்வளவு கேட்க முடியுமோ கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாசரனே, என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாக. எல்லா வளங்களையும் செல்வங்களையும் தருவாயாக. எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே சரியாக நடக்கிறது மாதிரி தான் இருக்குது, ஆனால் திடீர்னு தடை, தாமதம், தோல்வி, சங்கடம், கண்ணுக்கு தெரியாத சிக்கல்கள், பிரச்சனைகள், நோய், இதெல்லாம் ஏன் வருது, எதனால் வருது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கிற குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என் அன்பு நண்பர்களின் தோழிகளின் வாழ்க்கையில். இங்கே ஒரு சூட்சம் ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் ஒருத்தவங்க நேர்மையாக உழைச்சி தோல்வியே இல்லாமல் உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பல துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், பிரிவுகள், அவமானங்கள் இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வினைகள் தீர்ந்து, என்ன வினை, கர்ம வினைகள் தீர்ந்து கர்ம யோகம் தொடங்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க என் அன்பு தோழிகளே, நண்பர்களே. என்ன சொல்ல வரேன் தெரியுதுங்களா? அதாவது தலைக்கு மேலே பிரச்சனை, உயிர் வாழலாமா அல்லது தற்கொலை பண்ணிக்கலாமா, ஊரை விட்டு ஓடிடலாமா, எதை எடுத்தாலும் தடை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, சங்கடத்துக்கு மேல் சங்கடம், குழப்பத்துக்கு மேல் குழப்பம், பயங்கரமான மன உளைச்சல், நோய், இதெல்லாம் வருது அப்படின்னா என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தயவு செஞ்சு சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா கர்ம வினைகள் அது தீரப்போகுது. அது என்னங்க, அந்த மாதிரி கஷ்டம்னா எல்லாரும் தப்பிக்கிற வழியே சொல்லுவாங்க, பரிகாரங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம புரிதல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள் அடுக்கடுக்காக வருது, உடனே எனக்கு நடக்குது அப்படின்னா என்னுடைய கர்ம வினைகள் தீர்ந்துக்கிட்டு இருக்கு, நான் விரைவாக கர்ம யோகத்தை அடைந்து விடுவேன். நாம் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களையோ அல்லது முன் ஜென்ம பாவ வினைகளையோ நாம் அந்த அளவுக்கு அந்த வினைக்கான பலனை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை அனுபவித்து இதிலிருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம். அந்த இறைவன் அருளால், இந்த பிரபஞ்சத்தின் அருளால், நாம் செய்கிற பரிகாரங்களால், உதவிகளால் நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன, கர்ம யோகம், ராஜ யோகம், அதிர்ஷ்ட யோகம் நமக்காக காத்துட்ருக்கு. அப்போ இங்கே பல கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன நினைப்பீங்க, என்ன செய்வீங்க நீங்கள்? அப்போ சந்தோஷமாக ஏற்றுக்கணும் தானே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புன்னகையோடு வரவேற்கணும் தானே. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் தனக்கு வந்தால் தான் அது தெரியும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. செத்தாதான் சுடுகாட்டுக்கு பாதை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனாக பிறந்த எல்லாருமே எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கணும். அந்த கஷ்டத்தெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால் அந்த புரிதலோடு தான் பேசுகிறேன். கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது சந்தோஷமாக நம்ம ஏற்றுப்போம். சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த கர்ம வினைகளை அடைப்போம். அதுக்கப்புறம் நம்ம கர்ம யோகத்தை அனுபவிப்போம். இப்போ அதுபோல் ஒரு காலகட்டத்தில் தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, நீங்கள் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே இந்த 4 விஷயத்துக்காக தான் பிறந்தோம், வாழ்கிறோம், வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், உழைச்சிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு? மகிழ்ச்சி, வெற்றி, புகழ், பணம். இந்த 4க்காகவும் உழைக்கிறவங்க பல பேர், இந்த 4ல் எதையாவது ஒன்றை தேடி உழைக்கிறவங்க பல பேர். அப்போ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம கர்ம வினைகளை தீர்த்துடணும், அடுத்தது யோகத்துக்கு வரணும். அப்போ நம்ம கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பலன் கிடைக்கும், முயற்சி பண்ணுற ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்குற யாருக்குமே எனக்கு கஷ்டமே இல்லை, நான் கஷ்டமே பார்க்காதான் வந்துட்டேன்,
சொல்லவே முடியாது. இது வரைக்கும் கஷ்டப்படலை அப்படின்னா சந்தோஷப்படுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டத்தை சந்தோஷமா ஏற்றுக்குங்க. இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களும் தோழிகளும் சந்தோஷப்படுங்க. நமக்கு யோகம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு ஆனந்தத்தில் துள்ளி குதிங்க, தப்பு இல்லை. அப்படி ஒரு அருமையான காலகட்டம் தான் வந்திருக்கு. இப்போ எது குரோதி தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஆட்டத்தை போடுங்க. ஏன்னா அப்படி ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நம்ம சொன்னது மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், குரு பகவான் துவக்கத்திலேயே ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறார். சனி பகவான் இந்த ஆண்டு இறுதியில் மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி யோகத்தை தரப்போகிறார். அதுபோல் ராகு மீனராசியிலும் கேது கன்னி ராசியிலும் இந்த ஆண்டு முழுவதுமே பயணம் செய்ய போகிறார்கள். அதிரடி மாற்றம் நடக்க போகுது. நீங்கள் வேணால் அடித்து சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னை மறக்காதீங்க. இந்த வருஷத்துக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. காரணம், சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். ஒரு அற்புதமான அமைப்பு. அதுபோல் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார். ஒரு சூப்பரான அமோகமான யோகமான ஒரு அமைப்பு. அதனால் எழுதி வச்சுக்கிங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதுக்கு அடுத்தது நான் என்னென்னலாம் சொல்ல போகிறேனோ அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட ஏதாவது செஞ்சு தான் பார்ப்போமே. எனக்கு 60 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அல்லது 18 வயசு தான் ஆகுது, நான் என்ன பண்ணுறது இந்த வயசில் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய சிந்தனை தான் முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த கிரக அமைப்புகள்லாம் இப்படி இருக்குது. சரி, எங்களுக்கு என்ன தான் நடக்க போகுது எங்கள் வாழ்க்கையில் இந்த புத்தாண்டு, இன்னும் சொல்லப்போனால் என்ன கிழிக்க போகுது அப்படின்னு கேட்குற நண்பர்களும் தோழிகளும் கூட இருக்காங்க. கோவப்படாதீங்க. வழக்கமான ஒரு ஆண்டு இதுவாக இருந்தாலும், ஆனால் புத்தாண்டு நமக்கு இந்த ஆண்டு புதுசாக தான் இருக்கும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் நீங்கள் பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அமரப்போகிறார். எங்கே பூர்வ புண்ணியத்தின் மீது குருவின் பார்வை விழுகிறது. பூர்வ புண்ணியம், இதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க போகுது, மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் லாபக்குருவாக கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குரு அமருகிறார். லாபஸ்தானத்தில் பயணம் செய்ய போகும் குருவின் பார்வை 3, 5, 7ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. அப்போ வர வேண்டிய பணம்லாம் புயல் மாதிரி உங்களுக்கு சேரும். அது எங்கே இருந்தாலும் சரி, யார் பிடிச்சி அழைத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பறந்து வரும். அந்த பணப்பிரச்சனையால் கடன் அடைப்பீங்க, நோய்க்கான செலவு பண்ணுவீங்க, வீடு கட்டாமல் பெண்டிங்கில் இருக்கிற வீட்டை கட்டுவீங்க, சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும் இந்த வருஷம், அதை நடத்துவீங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பணத்தால் நீங்கள் செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த குருவினால் புதிய பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். கடகராசி அப்படின்னாலே தலைமை பண்பு அதிகமாக இருக்கும், வீரம் அதிகமாக இருக்கும், துணிச்சல் அதிகமாக இருக்கும். ஆனாலும் வேலை, கஷ்டம், பிரச்சனைகள், நிராகரிப்பு, அவமானங்கள், துரோகங்கள் இதெல்லாம் வழக்கம் போல் நடந்துக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் வேலையை விட்டு கூட இப்போ வெளியில் வந்திருப்பீங்க. இல்லைனா எப்படாப்பா வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லைனா இந்த வேலையில் நமக்கு எப்போ பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு கண்குத்தி கொக்காகவோ பாம்பாகவோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, நல்ல வேலை கிடைக்கும், புதிய பொறுப்புகள் தேடி வரப்போகுது, இடமாற்றங்கள் நடக்கும். 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படிங்கிறது பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை இந்த பதவியில் குரு செய்ய போகிறார். சரி, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? பதவியை பறிக்கப் போகிறாரா, உயர் பதவி கொடுக்க போகிறாரா, அல்லது சம்பள உயர்வை கொடுக்க போகிறாரா, அல்லது பதவியை தேடித்தரப் போகிறாரா? அதுதான் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்க போகிறார். எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இந்த நேரத்தில் கடகராசி நண்பர்களுடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இதில் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையும் சரி. இந்த நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறத எல்லா விஷயத்தையும் விடுங்க. இதுதான் கடகராசி நண்பர்களுக்கு பெரும் ஒரு பின்னடைவு. ஏன்னா எதுலேயுமே கொஞ்சம் பாசிட்டிவான திங்கிங் அதிகமாக இருக்கிறதில்ல. சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி துவண்டு போய் விடுவது. வீட்டில் மரியாதை இல்லைன்னா அந்த வீட்டு மேலே ஒரு பிடிப்பே இருக்காது. வேலையில் மரியாதை இல்லைன்னா அந்த வேலையை ஒழுங்காக செய்யவே மாட்டீங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னா ஏனோ தானோன்னு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களது லவ்வர் ஆணோ பெண்ணோ பாசமாக பேசலை அப்படின்னா என்னடா காதல். திருமண வாழ்க்கையில்
கணவன் மனைவி ஒற்றுமலைனா இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, சன்னியாசவே இருந்துட்டு போயிடலாம். இப்படி துவண்டு போகக்கூடிய குணத்தை கொண்டவர்கள் என் அன்பு கடகராசி நண்பர்கள். அப்போ இங்கே என்ன வேணும்? நம்பிக்கை வேண்டும். எண்ணங்களை நேர்மறையாக வச்சுக்கணும். அதாவது நம்மளால் எதையும் செய்ய முடியும். நாம் தான் இங்கே எல்லாமே, நமக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். அதாவது ஆணவம் இல்லாமல் அன்போடு அறிவோடு அழகாக சிந்திச்சு செயல்படக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்தும் அதை பயன்படுத்தாமல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரியே ஓடுறது. எங்கேயா எங்களை சிந்திக்க விடுது இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும். நாலா பக்கமும் சுழண்டு அடித்தா நாங்கள் எங்கே சிந்திக்கிறது? யாருக்கு நல்லது நினைக்கிறது? யாருக்கு நல்லது செய்யறது? எங்கள் எண்ணம் எப்படி இருக்கும்? அதாவது கடலில் ஒருத்தன் முழுகிட்டு இருக்கான், செத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட போய் உபதேசம் பண்ண முடியுமா? பொறுமையாக இருங்கள், அவசரப்படாதீர்கள், பதட்டப்படாதீர்கள் இப்படின்னு நம்ம உபதேசம் செய்ய முடியுமா செத்துக்கிட்டு இருக்கிறவன்ட்ட? அந்த கதை தாங்க எங்கள் கதை அப்படின்னு சில பேர் சொல்லலாம், பல பேர் சொல்லலாம். ஆனாலும் உயிரே போகக்கூடிய நிலை இருந்தாலும் அந்த இடத்துல நிதானமாக இருந்தீங்கன்னா பல ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். அவசரப்பட்டீங்கன்னா ஒரு ஐடியா தான் கிடைக்கும். அந்த ஐடியாவும் தோல்வி உறுகிற ஐடியாவாக சில நேரங்களில் மாறிவிட வாய்ப்புண்டு. அமைதியோட பதற்றப்படாமல் ஒரு நிமிஷம் யோசிச்சிங்க அப்படின்னா பல ஐடியாக்கள் கிடைக்கும். ஏதாவது ஒன்றில் தப்பிச்சிடலாம். அதனால் சிந்தித்து செயல்பட்டு நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணங்களை நீங்கள் உருவாக்கிக்கணும். மிகப்பெரிய ஒரு மைனஸ் இதுதான். எண்ணங்கள் மிக மிக பாசிட்டிவாக இருக்கணும். எண்ணங்களுக்கு மிக அதிக சக்தி உண்டு. அதைத்தான் இப்போ நம்ம சொல்ல வரோம். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, நம்ம எண்ணம் தான் முக்கியம். நம்ம எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? நம்ம நல்லா இருக்கிறோமா, கெட்டு போயிருக்கோமா, பிரச்சனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோமா, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருக்கோமா, நிராகரிக்கப்பட்டிருக்கோமா, தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, ஊரை விட்டு ஓடி எங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தடைகள் வருதா? அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்களே காரணம். இந்த எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. நான் புத்திசாலி, நான் பலசாலி, நான் பணக்காரங்கயா அப்படின்னு நீங்கள் உங்களை எண்ணிக்கிங்க, அப்படியே ஆயிடுவீங்க. இது சத்தியம். அது இல்லாமல் நான் ஒரு மக்கு, ஏழை, ஒன்றும் விளங்கலை, சாவு தான் அடுத்தது, அதுவும் கூட நடக்க மாட்டேங்குது. ஒரே கடன் பிரச்சனை, கடன்காரங்க தொல்லை, வேலை இல்லை, என்னடா வாழ்க்கை இது, இப்படி எதிர்மறையாக நினச்சிங்க அப்படின்னா அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதனால் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. கருத்து கந்தசாமி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். இதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நண்பனா, ஒரு தோழனா, அது ஆண்களோ பெண்களோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. நம்முடைய எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வருகிறது, அது செயல்களாக மாறுகிறது, அதுவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? ஒரு கதை சொல்கிறேன், குட்டி கதை, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதாவது வேலுமுருகன் அப்படிங்கிற பையனுக்கு 13 வயசு அல்லது 15 வயசு இருக்கும். அந்த டைமில் ரொம்ப உடம்பு சரியில்லை, பயங்கரமான ஜுரம். அம்மா வந்து பையனுடைய தலையை வச்சுக்கிட்டு ஒத்தடம் கொடுத்துட்ருக்காங்க, அழைத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ணுது அப்படின்னு. பையன் நடுங்குறான். என்ன நடக்குதுன்னே பையனுக்கே தெரியல. அந்த நேரத்தில் வராங்க 3 பேர் யமன் தூதர்கள். அந்த 3 பேர் வாசப்படியில் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் சரியா இருக்கா பார்த்துட்டிங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். பார்த்துட்டேங்க, எல்லாமே சரியா இருக்கு. பேர் கரெக்டாக இருக்கா? வேல்முருகன். கரெக்டாக இருக்குங்க. ஊர் கரெக்டா? கரெக்டாக இருக்குங்க. நேரம் கரெக்டா? நேரம் கரெக்டாக இருக்குங்க. அப்போ பிடிச்சிடலாமா, கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிடலாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அம்மா கேட்குறாங்க, என்னப்பா பண்ணுது? ஒன்றுமே முடியலம்மா, என்னால் ரொம்ப குளிருது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பேச தடுமாறி பேசிகிட்டு இருக்கான் பையன். அப்பா வேல்முருகா, உனக்கு எதுவும் ஆகாதுப்பா, நீ தைரியமானவப்பா, நீ அதெல்லாம் காலைல எழுந்திரிச்சு நடப்ப, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், அம்மா இருக்கேன்யா, நான் பார்த்துக்கிறேன்யா, நீ ஏன் கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நேரம் விடிஞ்சிருயா, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாதியா அப்படின்னு தேத்துறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தன் ரொம்ப யோசிக்கிறான். அதில் இன்னொருத்தன் கேட்குறான், என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? எதாவது நேரம் வந்துருச்சே, இழுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிறான். இல்லை, எங்கேயோ இடிக்குது அப்படிங்கிறான் அந்த யோசித்தவன். என்னங்க இடிக்குது? இல்லை, அந்த அம்மா சொல்கிற வார்த்தையை பார்த்தியா? ஆமாம், கவனித்தேன். விதி முடிஞ்சால் எல்லோரும் போய் தானே ஆகணும், ஆனால் அவங்க அதை தெரியாமல் பேசுகிறாங்க. இல்லையா, ஏதோ இடிக்குதியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, உங்களுடைய எண்ணங்கள் என்ன? ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க? அடுத்து என்ன நடக்க போகுது? அந்த பையன் தப்பிச்சானா இல்லை கொண்டு போனாங்களா? இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பலன்களை பார்த்துருவோம். ரொம்ப நேரமாக பலன்களை பார்க்காம இருக்கோம். சரி, எப்பொழுதுமே நம்ம எடுத்த எடுப்பிலேயே நம்ம வாழ்க்கை மாறிடாது. அது எதுக்கு ஒரு நேரங்காலம் வரணும். உண்மையிலே உழைச்சி, நேர்மையாக உழைச்சி,
வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதற்கான நேரம் காலம் அதிகமாக பிடிக்கும். பொறுமையாக தன்னுடைய முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக இறை வழிபாட்டில் நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி நம்பிக்கையோடு இருந்து முயற்சி பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக, சீமானாக, வெற்றியாளராக இந்த உலகத்தில் வலம் வர முடியும். அப்படி தான் என் நண்பர்களே, தோழிகளே, உங்களுக்கான நேரம் சூப்பராக வந்திருக்கு. அதனால் எண்ணங்களை நம்பிக்கையோட வலிமையாக வச்சுக்கோங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கங்க. நான் சொன்னது மாதிரி உயிரே போகக்கூடிய நிலையில் இருந்தாலும். இன்னொன்று தெரியுமா, கடகராசியோட ஒரு முக்கியமான குணம் ஒன்று இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்பிக்கையாக உங்களால் முடியும் அப்படின்னு. பிறவி குணம் அப்படின்னா நாணமுடையவர்கள், நன்றாக பேசக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் நீதி நேர்மையை விரும்புபவர்கள், பெரிய பெரிய நீதிமானாக, கோர்ட்டில் ஜட்ஜா, காவல்துறையில் நேர்மையாளராக, நாட்டில் அரசியலில் நேர்மையாளராக இருக்கிறவங்க எல்லாருமே கடகராசியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு தைரியம், யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. இதில் பல பேர் அந்த நேர்மையாக இருக்கிறதுனாலே பல பிரச்சனைகளை இப்போ சந்தித்து கொண்டு இருப்பீர்கள். இந்த அரசியல்லையும் அரசு துறையிலையும் கோர்ட்டு கேஸில் இருக்கிற ஜட்ஜு, காவல்துறையில் இருக்கிறவங்க, இவர்களில் எல்லாருமே பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பவர்களில் நேர்மையாளராக இருப்பார்கள். அதனால தான் உங்களுக்கு இந்த எண்ணங்கள் சிறப்பாக இருந்ததுன்னா இந்த வருஷத்தை பொக்கிஷமாக நீங்கள் மாற்றிடலாம். நல்ல தொழில் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எந்த பொருளை நீங்கள் தயாரித்து விற்றாலும் ஈடுபாட்டோடு அதை விற்பீங்க, நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் கலைத்துறையில் கவிஞர், கலை, இதெல்லாம் பெரிய சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். அதுபோல் அரசியலில் புகழடைய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் உங்களது நேர்மைக்காகவே நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் காலம். நம்ம சொன்னது மாதிரி குடிசையிலே நீங்கள் இருந்தாலும், குடிசையிலே நீங்கள் பிறந்திருந்தாலும், குடிசையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருந்தாலும் கோட்டைக்கு போகக்கூடிய காலம். இது அரசியல்வாதிக்கு மட்டுமல்ல, கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புகழடைய போகிறீங்க, அவ்வளோதான். குறிப்பாகவே கடகராசி அப்படின்னாலே அரசாலும் யோகம் கொண்டவர்கள். உங்கள் பிறவியிலேயே அந்த அமைப்பு இருக்கிறது. தலைமை பதவிக்கு தகுதி உடையவர்கள். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுடைய தகுதியை, திறமையை காட்டுவீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம், உங்களது துணை அல்லது நண்பர்கள் அல்லது தோழிகள் மாற்று இனத்தவர்களாக, ஆண்களாக இருந்தால் பெண்களாகவோ, நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களாகவோ பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆற்றல், அந்த நட்பு நேர்மையாக இருக்கணும். இதுதான் முக்கியம். உடனே சிரிக்காதீங்க, சந்தோஷப்படாதீங்க. அப்போ நம்மளும் ஆண் துணையை வச்சுக்கலாம், பெண் துணையை வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த நட்பு நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களை சோர்ந்திருக்கும் போது தூண்டிவிடுகிற நேரத்தில், தோல்வியுறும்போது ஆறுதல் படுத்துகின்ற நேரத்தில், விடாமுயற்சியை ஊட்டிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் மாற்று இனத்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு அபரிதமான ஆற்றலை கொடுக்கும். ஒரு நல்ல, உண்மையான, நேர்மையான, ஒரு அழகான நட்பை எப்பொழுதுமே விட்டுறாதீங்க. அப்படி ஒரு நட்பு கிடைச்சது அப்படின்னா கடகராசி நண்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எல்லாருமே போற்றக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இது உண்மை. அந்த நேரத்தில் உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். அந்த துணை என்ன சொன்னாலும் சரி அதை செய்து காட்டுவீர்கள். முடின்னா முடிச்சு காட்டுவீங்க, செய்யினா செஞ்சு காட்டுவீங்க. கொஞ்சம் திருகி விட்டால் போதும். உன்னால் முடியும்ப்பா, உன்னால் முடியும் கண்ணு, உன்னால் முடியும் நண்பா, உன்னால் முடியும் தோழி அப்படின்னு சொல்லிட்டா போதும். விடாமுயற்சியும் கொள்கையும் நாடி நரம்புகள்லாம் அப்படியே தெரித்து சொன்னதை செஞ்சு முடிச்சிருவீங்க. விட்டு கொடுக்காத குணம், விடாமுயற்சி, அதுதான் உங்களது வெற்றிக்கான காரணமாக இருக்கும். காரணமாக இருப்பவர்கள் உங்களது துணை. மிக மிக முக்கியமாக இந்த விஷயத்தை மனசில் வச்சுங்க. இந்த துணையை நேர்மையாக வச்சுங்க. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய துணையாக இருக்கும். அதுபோல் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். தம்பதிக்கிடையே பிரிவு இருந்திருக்கும், சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். அப்படியே சந்தோஷமாக இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்குறையோடு இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் பல திருமண விஷயங்கள் நடக்காமல் தடைப்பட்டு கொண்டிருக்கும். அதுக்கு எல்லாமே ஒரு முடிவு காலம் வந்து விட்டது. ஏன்னா 11ஆம் வீட்டில் குரு பயணம் செய்கிறார். மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அதுபோல் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல வருமானம் உண்டு. ஆனால் நிதானமான முதலீடு தேவை. நிறையா போட்டு நிறைய எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நிதானமாக செயல்படுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நல்ல வருமானத்தை பெறலாம். அதுபோல் வேலை செய்கிற இடத்துல வேலையிலையும் பிரச்சனைகள் நிறையா உங்களுக்கு நடந்திருக்கு.
மதிக்காமல் இருந்திருப்பாங்க, போட்டு கொடுத்துருப்பாங்க தலைமை இடத்துல. அதனால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களது பதவி உயர்வு கூட அதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம், சம்பள உயர்வு பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ வெளியவா உள்ளவா, உள்ள வெளியே இந்த ஆட்டத்தை நீங்கள் இப்போ ஆடிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது வேலையில் இருக்கலாமா, வேலையை விட்டு போகலாமா, வேலையில் இருக்கலாமா, வேலையை விட்டு போகலாமா. ஆனால் நீங்கள் வேலையை விட்டு போக வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா உங்களது திறமை இப்போது வெளிப்பட்டு, தன்னம்பிக்கை வெளிப்பட்டு, ஐயா சாமி வேலையை விட்டு போயிடாதீங்க, இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, இந்த வேலையை செய்யுங்க, உங்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்குறேன், இந்த பதவியில் உங்களுக்கு ஏற்றணும் அப்படின்னு உங்களது உயர் அதிகாரிகள் உங்கள்கிட்ட கெஞ்சக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அதனால் தைரியமாக, நேர்மையாக, இறைவனுக்கு பயந்து, இறைவனின் அருளோட உங்களது வேலையையும் தொழிலையும் செய்யுங்கள். அப்புறம் பாருங்கள் நடக்கிறது. கடன் தொல்லைகள் நீங்கும், உங்களது புகழ் உயரும், செல்வாக்கு உயரும். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கோடியாக சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இது இருக்கும். சிரிக்காதீங்க, நாங்கள் தெருக்கோடியில் உட்காந்துருக்கிறவன்ட்ட கோடியா அப்படின்னா நம்புறது மாதிரியா இருக்குது சொல்லலாம். கோடீஸ்வரன் ஆவது அவ்வளவு கஷ்டம் இல்லை, அவ்வளவு ஈஸியும் இல்லை. நாம் எடுக்கிற முயற்சியை பொறுத்து தான் இது கஷ்டமா ஈஸியா அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். கடவுளோட அருள் இருந்துச்சுன்னா யாரை விட்டதுங்க, யாருங்க கோடீஸ்வரன் ஆகல? என்னமோ இல்லாததையா சொல்லிட்டோம், சிரிக்கிறீங்க. இல்லாததை சொல்லலையே. தெருக்கோடியில் இருந்தவர்கள், குடிசையில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு கோடீஸ்வரர்கள், கோட்டையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாமே என்ன காரணம்? நேர்மையும் உண்மையும் விடாமுயற்சியும் இறைவனின் அருளும் தான் காரணம். அது உங்கள்கிட்ட இல்லையா? தாராளமாக இருக்க. பிறக்கும் போதே உங்கள்கிட்ட வந்ததாச்சு அந்த நீதி நேர்மை. அதனால் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணலை அப்படின்னா தெருக்கோடியில் இருக்கிற நீங்கள் அப்புறம் காணாமல் போக வேண்டிய சூழ்நிலையும் வந்துடும். நான் சொல்கிறத நம்புறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்திலும் மனு தர்ம சாஸ்திரத்திலும் இப்படி தான் இருக்குது. ராகு கேது எங்கே இருக்கார்? இந்த வருஷத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு. அப்போ செய்கிற வேலையிலையும் தொழிலையும் இடையூறுகள், தடையெல்லாம் நீங்கும். தடை ஏற்படுத்துகிறவங்க தலையிலே தட்டி வைக்கும். விலகு, வேங்கை வெளியே வருது, விலகிடு, அவமானப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க அப்படின்ட்டு. வேலையில் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், ஒரு நண்பனாக எடுத்துக்கிட்டு இதை கேட்டுக்குங்க. ஒரு முட்டாள் நண்பனையோ அல்லது முட்டாள் தோழியையோ நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் சிக்குவீங்க. அது துரோகத்திலேயோ அல்லது சட்டத்துக்கு புறமான வேலை செஞ்சோ தொழில் செஞ்சோ உங்களை சிக்க வைத்து விடுவார்கள். ஒரு காலத்திலையும் பக்கத்தில் நெருங்க விடாதீங்க. அங்குதான் துரோகம் முளைக்கும். பழக உங்களுக்கு புரிஞ்சிடும் நண்பன் எப்படி அப்படின்னு. அதனால் தெரிஞ்சே பள்ளத்தில் குதிக்காதீங்க, கை கால் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் விலக்கி வைங்க. அது எப்பேற்பட்ட உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, முட்டாள் நண்பனை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. புத்திசாலிகளை, தன்னலம் கருதாதவர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது கடவுளுக்கு சமம். கடவுளே உங்கள் பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால் புத்திசாலிகளையும் நேர்மையானவர்களையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. தீயவர்களிடம், தீய நட்பிடம் இருந்து, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விலகி இருக்க வேண்டியது கடகராசி நண்பர்களுடைய கட்டாயம். கெட்ட பழக்கங்களால் சூழப்பட்ட ஒருவனுடைய நட்பு உங்களுக்கு ஒருபோதும் வெற்றியை கொடுக்காது. அதுங்க முக்கியமான விஷயம். கேது 3ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். திருமணமான தம்பதியினருக்கு நல்ல செய்தி தேடி வருகிறது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. நிர்வாக பொறுப்புகள், பதவி உயர்வு உண்டு. நினைத்த காரியம் வெற்றி அடைய போகுது. தடைகள் எல்லாம் உயரப்போகுது. இப்போ இருக்கிறது அஷ்டம சனி. ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார். ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு பயப்படாதீங்க. ஏன்னா 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களது நேர்மையாலும் நிதானத்தாலும் தொழிலை கட்டி பிடிச்சி காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. வேலையை அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சிந்திங்க, செயல்படுங்க. இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். பண இழப்பு, பொருள் இழப்பு, பிரிவுகள், மரியாதை இல்லாத வேலை, தொழில், இதெல்லாமே போனது போகட்டும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் காலத்துக்கு ஆரம்பிக்காதீங்க. வேலை செய்கிற இடத்துல யாரையும் நம்பாதீங்க. பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. இந்த புத்தாண்டு பிறக்கட்டும், குரு பயிற்சி வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்தாலும் வெற்றி தான். முக்கியமாக உங்களது வெற்றிக்கு காரணம் யாராக இருக்க முடியும் அப்படின்னா உங்களது துணை தான். எப்பொழுதுமே துணையை விட்டு கொடுக்காதீர்கள். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். ஏன்னா உங்களுக்கு வாய்க்கக்கூடிய துணை, வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பாடுபடக்கூடியவர்களாகத்தான் உங்களுக்கு அமைவார்கள். குடும்ப அக்கறை அவங்கள விட வேறு யாருக்கும் இல்லாத மாதிரி அவங்க வாழ்வாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு சகிப்புத்தன்மையோட. அப்போ கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சண்டைகள் வரும். நீங்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் ஈகோவை
குறைச்சிக்க வேண்டிய காலகட்டம் இது. என்னை விட வயசு அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை கம்மியாக இருக்கலாம். ஆனால் முக்கிய காரணம் கணவன் மனைவிக்குள்ளார இந்த காலகட்டத்தில் ஈகோ பெரிய பிரச்சனை, பிடிவாதம். அதனால தான் அன்றைக்கி ஒன்றா இருக்கலாமா பிரிச்சுக்கலாமா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும். இது மாதிரியான உறவில் நான் தான் எல்லாமே செய்கிறேன், நான் தான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன், நான் தான் உழைக்கிறேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கடகராசி நண்பர்களுக்கு எப்பொழுதுமே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் இதுதான் காரணமாக இருக்கும். நான் 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 இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான் நம்முடைய துணையும். நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த துணையும் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. அப்போ மதிக்கணும், சமப்பங்கு உரிமை உண்டு அவங்களுக்கு. குடும்பத்துக்காகவே கஷ்டப்படுற எல்லாருமே உண்மையாக தங்கமானவர்கள் தானே, அவங்கள விட்டு கொடுக்க முடியுமா? அந்த விட்டு கொடுக்காம ஈகோ இல்லாமல் எல்லாரும் ஒன்று தான், எல்லாருமே குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்னு சேர்ந்து கஷ்டப்படும் போது இந்த புரிதல் அப்படிங்கிறதே வராது, ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டில் அந்த முடிவு பண்ணி உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெம்பு அதிகரிக்கும், இன்னும் வலிமை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அப்படி சேர்ந்துட்டீங்க, சேர்ந்து குடும்பத்தோடு உழைக்க வேண்டிய காலகட்டம் கடகராசி. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு உழைக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை அடைவது நிச்சயம். அதுக்கப்புறம் பாருங்கள், ராஜயோக வாழ்க்கை. குடும்பத்தில் யார் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் அதை எட்டுறது ரொம்ப கஷ்டம். வேணால் ஒத்துழைப்போட ஒரு விஷயத்தை சாதித்து பாருங்கள், அதில் எவ்வளோ திருப்தி சந்தோஷம் இருக்குங்க அப்படின்னு உங்களுக்கே புரியும். இங்கே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை ஏன் மதிக்கணும் கடகராசி நண்பர்கள் அப்படின்னா, கடகராசிக்கு குருவானவர் உச்சம் பெறுகிறார், செவ்வாய் நீச்சம் பெறுகிறார், இதில் அதிபதி சந்திரன். அப்போ சந்திர பகவான் ஒரு மனிதனுடைய தாயாருக்கும் காரணகர்த்தாவாக விளங்குகிறார். அப்போ துணையும் கணவனும் தாய் மாதிரி தான். ஒருவேளை தாய் இருந்தால் தாயையும் துணையையும் நம்ம ஒரே மாதிரியாக மதிக்கணும். அதனால் தினந்தோறும் தங்களின் தாயாரிடம் ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசி நண்பர்கள். அப்போ தான் பல நன்மைகளையும் செல்வங்களையும் பெற முடியும். வீட்டில் இருக்கிற பெண்களை மதிச்சே ஆகணும், இல்லைனா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடகராசிக்கு அப்படி தான், ஏன்னா அதிபதி சந்திரன். மாதத்துக்கு ஒரு முறை கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மிக மிக முக்கியமானது. நம்பிக்கை இருந்தால் நல்லது நடக்கும், நம்பிக்கை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். எதை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அப்புறம் துறவிகள், ஏழைகள், இவங்களுக்கெல்லாம் அரிசி தானமாக கொடுங்க, மிகப்பெரிய பாக்கியத்தை அது கொடுக்கும். துரதிர்ஷ்டங்களையும் துன்பங்களையும் நோய்களையும் கடன் பிரச்சனையையும் தைக்கக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேளுங்க, முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுபோல் விலங்குகளுடைய தாகம் தீருங்க. கோடை காலங்களில் மக்களுடைய தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல் வைங்க. கோவிலில் இருக்கிற குளங்களில் வாழ்கிற மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி பொரிய இறையா போடுங்க. அற்புதமான பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம சொல்ல போகிறோம், கடைசி வரைக்கும் பரிகாரத்தை கேளுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் இந்த ஆண்டு அடைவது உண்மை. இந்த அற்புதமான குரோதி வருடத்தை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம கடவுளின் அருள் வேண்டும். கடவுளின் அருளுங்கிறத விட பஞ்சபூதங்களின் துணை நமக்கு வேண்டும். அதனால் இந்த பஞ்சபூதங்களை வசியப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்லை, பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 மூர்த்திகளுடைய அருள் நமக்கு வேண்டும். அது மாதிரியான ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். எளிமையான பரிகாரம் அப்படின்னா தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. பரிகாரங்கள் கடவுளுக்கும் நமக்குமான பாதையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் வேதாகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரத்தின்படி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கு சக்தி மிக மிக அதிகம். அந்த பரிகாரங்களை நம்ம செஞ்சோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. பல பேருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தின பரிகாரம். அதனால் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பல பேருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் சில பேருக்கு இந்த பரிகாரத்தின் மேலெலாம் நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஏன்னா பாவங்கள் 2 வகைப்படும். ஒன்று தெரிந்தே செய்யக்கூடிய பாவம், இன்னொன்று தெரியாமல் செய்த பாவங்கள். இப்போ நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே தெரியாமல் செய்த பாவங்களுக்குத்தான் பொருந்தும். தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. அந்த வினைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ யாராருக்கெல்லாம் பரிகாரங்கள் பலிக்கலையோ அவங்கெல்லாம் தெரிந்தே செய்த பாவங்களினால் பலிக்கலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ புரியுதுங்களா? அப்போ அதுக்கெல்லாம் கடவுள் தான் மனசு வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கடவுள் காலடியில் விழுந்து கதறோமோ, கண்ணீர் வடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் தெரிந்த பாவங்களுக்கு நமக்கு பரிகாரம் கிடைக்கும், அந்த வினைகளெல்லாம் தீரும். ஆனால் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு நம்ம இது போன்ற எளிய பரிகாரங்கள் நிறைய நமக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் சுக துக்கங்கள் அனைத்துமே
நாம் செய்யக்கூடிய கர்ம வினையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரங்களை செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள், தடை, தாமதங்கள் இது எல்லாமே இந்த பரிகாரத்தின் மூலியமாக விலகிவிடும். இந்த பரிகாரத்துக்கு முதல்ல என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். 7 வகையான திரி நமக்கு தேவை. முதல்ல 2வது பச்சரிசி மாவால் கோலம் போடணும், ரெடி பண்ணிக்கங்க. 3வது நெய்வேத்தியமாக கற்கண்டு வச்சுக்கோங்க. 4வது பஞ்சதீப எண்ணெய். பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா 4 எண்ணெயோட நெய் கலந்த எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய். இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 7 அகல் விளக்கு, இதை ரெடி பண்ணி வச்சுங்க. இது கூட வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற கற்பூரம், அகர்பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் இருக்கணும். இந்த சாம்பிராணி புகை நம்ம வீடு முழுவதும் பரிகாரம் செய்கிற நேரத்தில் பரவி இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே தரமானதாக இருந்தால் நம்முடைய பரிகாரம் பலிக்கும். கடையில் விற்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்குங்க, வாங்கி தரமானதா அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. கம்மியான விலையில் கிடைக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது நமக்கான பலன் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. கொஞ்சம் செலவு பண்ணுறதில் இப்போ தயங்குனீங்க அப்படின்னா நாம் செய்ய போகிற 49 நாட்களுக்கான பலன் குறையும். அதனால் இந்த 49 நாட்களுக்கான பலனை முழுசாக நம்ம அடையணும் அப்படின்னா தரமான பொருட்களை வைத்து இந்த பரிகாரங்களை செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தரமான பொருள் நம்ம பக்கத்தில் கிடைக்கல, பக்கத்து கடையில் ஸ்டோர் ரூமில் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அத்தனையும் நல்ல தரமான பொருட்களாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். பச்சரிசி கோலமாவு சொன்னல, கோலமாவு கட்டியாக இவங்க ரெடி பண்ணுறாங்க. 9 வகையான பூஜை பொருட்களை கலந்து மிக மங்களகரமான ஒரு பொருள் அது, அதை பயன்படுத்தலாம். பஞ்சதீப எண்ணெய் தரமானதாக வச்சுருக்காங்க. இப்படி உங்களுக்கு தேவையான எந்த பூஜை பொருட்களாக இருந்தாலும் இந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை, இவங்க சின்ன சின்ன வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தராங்க. இன்னொரு வருமானம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்பையும் இவங்க கொடுக்குறாங்க. அதாவது சின்ன ஸ்டோர் ரூம் வச்சுருக்கீங்க, இல்லைனா பெரிய பெரிய கடை வச்சுருக்கீங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறோம் ஆனால் எங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்குது, ஏதாவது இன்னொரு இன்கமுக்கு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நிறைய பேருக்கு வேலை இருக்குது ஆனால் அந்த சம்பளம் பத்தலை அப்படின்னு நினச்சாலும் சரி, இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ 20 பொருட்கள் வச்சுருக்காங்க. இன்னும் அவங்க போக போக 100 பொருட்களாகவும் மாறலாம், 1000 பொருட்களாகவும் மாறலாம். அந்த அளவுக்கு இவங்க தரமான பொருட்களாக அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்குது. அதனால் 2 வகையான இன்கம் இருக்குது. அந்த 2 வகையில் ரீசேல் பண்ணுறது, அதாவது மொத்தமாக பொருள் வாங்கி நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். கோவில் பக்கத்தில் நமக்கு ஷாப் இருந்துன்னா அங்கேருந்து கோவிலுக்கு வரவங்க போகிறவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைனா கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, என்னால் முதலீடு போட முடியாது ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா எங்களுக்கு ஏதாவது கமிஷன் முறையில் இருக்குமா அப்படின்னா, இப்படி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அவங்கள கான்டெக்ட் பண்ணுங்கள். சாம்பிளுக்காக சில பொருட்களை வாங்கி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. கண்டிப்பாக தரமான பொருட்கள் எங்கே இருந்தாலும் சேல்ஸ் ஆகும், நல்ல வருமானத்தை பார்க்கலாம். அடுத்தது நம்ம பரிகாரத்தை பார்க்கலாம். இப்போ பரிகாரம் அப்படிங்கும்போது எல்லா பொருட்களையும் ரெடியாக வச்சுக்கங்க. முதல் நாள் என்றைக்கு இருக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். விடியற் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும். 3 to 4:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. பச்சரிசி மாவு ஏன் கோலம் போடுறோம் அப்படின்னா, தெய்வங்களையும் செல்வங்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற ஒரு அம்சம் இந்த கோலம் அப்படிங்கிறது. மும்மூர்த்திகளை வரவேற்க முக்கியமாக, அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 மூர்த்திகளையும் வரவழைக்கக்கூடிய ஒரு அம்சம் பச்சரிசி கோலம். அதனால் அங்கே வாசலில் விட்டுக்குங்க. அடுத்த பூஜை அறையில் கோலத்தை விட்டுக்குங்க. அடுத்தது அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊற்றிக்குங்க. பஞ்சதீப எண்ணெய் ஏன்னு நான் சொல்லியிருக்கேன், பஞ்சபூதங்களை நம்ம வசியப்படுத்த போகிறோம். அந்த பஞ்சதீப எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அப்போ முதல் திரி ஞாயிற்றுக்கிழமை என்ன திரி வைக்கணும் அப்படின்னா சிவப்பு திரியை வைங்க. தடைகள் எந்த தடையாக இருந்தாலும் சரி, தடைகளை நீக்கக்கூடியது இந்த சிவப்பு திரி. அதாவது தொழிலில் தடை, லாபத்தில் தடை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த தடைகள் ஏற்பட்டாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த முதல் நாள் திரி. இந்த திரிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த திரியை ஏற்றி வச்சுக்கிங்க. நெய்வேத்தியமாக கற்கண்டு வச்சுக்கிங்க. அடுத்தது வழக்கம் போல் கற்பூரம், அகர்பத்தி, சாம்பிராணி வீடு முழுவதுமே அந்த வாசனை பரவக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 108 முறை. முதல் நாள் மட்டும் இல்லை, எல்லா நாட்களுக்குமே இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் என்னென்னா, மும்மூர்த்திகளை தன் வசப்படுத்தக்கூடிய அல்லது மும்மூர்த்திகளை வழிபடக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரம் மும்மூர்த்திகளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம டெய்லியும் சொல்லணும். எப்படி 49 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க, இல்லைனா செல்லில் ரெக்கார்டாக வச்சுக்கங்க. ஓம் பூர் புவஸ்வ தக்ஷவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன் பிரசோதயாத்
அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள் அன்றைக்கு. சரி, அடுத்த நாள் திங்கட்கிழமை அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் கோலம் போட்டுட்டு இதே போலவே அகல் விளக்கு எடுத்து பஞ்சதீப எண்ணெய் ஊற்றிக்கிங்க. என்ன திரி அப்படின்னா பஞ்சு திரியை வைங்க, வெள்ளை பஞ்சு திரி. இந்த திரிக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா சகல செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது இந்த திரி. அதாவது வாழ்க்கையில் செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய திரி இந்த பஞ்ச திரி. அன்னைக்கு ஏற்றிக்கிங்க. இந்த திங்கட்கிழமையில் 48 நாட்களும் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் இந்த திரியை நீங்கள் ஏற்றணும். ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க 108 முறை. மும்மூர்த்திகளுடைய அருள் கிடைக்கக்கூடிய மந்திரம். இது 2வது நாள். அடுத்தது 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாழைத்தண்டு திரியை எடுத்துக்கிங்க. நாம் சொன்னதை எல்லாமே செஞ்சுட்டு முக்கியமாக கோலம் ரொம்ப முக்கியம், அதே போல் பஞ்சதீபம் ஊற்றுறது ரொம்ப முக்கியம். அதில் வாழைத்தண்டு திரியை வச்சு தீபம் ஏற்றிங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தையும் உச்சரிங்க. இந்த வாழைத்தண்டு திரிக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் பிரிவுகள் வந்தாலும் சண்டை வந்தாலும் அதையெல்லாம் தீர்த்து ஒற்றுமையை அதிகப்படுத்தக்கூடிய பலன் இதில் கிடைக்கும். ஏன்னா குடும்பம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையே முன்னேற முடியும். நம்ம வாழ்க்கையே ஒற்றுமையாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அந்த குடும்ப ஒற்றுமைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இந்த வாழைத்தண்டு திரியை ஏற்றிக்கிங்க. அடுத்தது புதன்கிழமை காலையில் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிங்க. அந்த அகல் விளக்கில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பச்சை திரையை வச்சுக்கிங்க, திரியை ஏற்றிக்கிங்க. அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதுபோல் இந்த பச்சை திரி எதுக்கு அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கொடுத்த பணம் வர்றதுக்கும் பணவரவு நம்ம வீட்டுக்கு அதிகமாக வர்றதுக்கும் இந்த பச்சை திரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்தது வியாழக்கிழமை நம்ம சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரியை மட்டும் மாற்றி வைக்கணும். நல்லா கவனிச்சிங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் திரியை மட்டும் நீங்கள் மாற்றி வைக்க போகிறீங்க. 7 நாட்களுக்கும் 7 வகையான திரி, 7 வாரங்களுக்கும் அந்தந்த கிழமையில் என்ன திரி வைக்கிறீங்களோ அடுத்த வாரங்களுக்கு வர கிழமையிலையும் அதே திரியை வைங்க. இப்போ வியாழக்கிழமை மஞ்சள் திரியை வைங்க. மஞ்சள் திரி அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த திரி. குரு பகவான் அப்படின்னா ஜீவனக்காரகன், அதனால் குரு பகவானுக்கு உகந்த திரியை வைக்கிறோம். அம்மனுக்கும் மிக மிக உகந்த திரி மஞ்சள். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சாபங்கள், பித்ரு சாபம், குலதெய்வ சாபம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கிடும். சாபம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம முன்னோர்களை கவனிக்காமல் போயிருந்தோம் அப்படின்னாலும் அந்த சாபம் வரும். குலதெய்வ கோயிலுக்கு போகாமலே இருக்கோம், குலதெய்வத்தை நம்ம மதிக்கலை அப்படின்னா இந்த சாபம் நமக்கு வரும். அந்த சாபம் எல்லாம் நீங்கள் இந்த மஞ்சள் திரையை ஏற்றுங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றக்கூடிய திரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரி. எல்லாமே செய்யுங்க. தாமரை தண்டு திரியை ஏற்றிங்க. மந்திரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியல அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸில் இந்த மந்திரத்தை போட்டுருவோம். 108 முறை அந்த ஷார்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அப்போ ஓடும்போது 108வது முறை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட்ஸை. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட்ஸில் அந்த மந்திரத்தை பதிவிடுறோம். அடுத்தது வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தது சனிக்கிழமைக்கு என்ன திரி அப்படின்னா எருக்கந்திரி. எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இந்த திரியை மட்டும் மாற்றி வச்சுக்கிங்க. எருக்கந்திரியை வைங்க. உங்கள் வளர்ச்சியை யார் தடுத்தாலும் சரி, எந்த சக்தி தடுத்தாலும் சரி, கெட்ட கனவு, சூன்யம், போட்டி, பொறாமைகள் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார். அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த திரியை ஏற்றி வைங்க. இப்படி எந்த கிழமைக்கு எந்த திரியை சொல்கிறோமோ அடுத்த கிழமைகளில் அதே திரியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. 48 நாட்கள் ஒரு மண்டலம் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. 48 நாட்கள் வச்சுட்டு வரும்போது ஒரு மண்டலம் முடிஞ்சிடும். 49வது நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மிக மிக முக்கியமான நாள். அன்றைக்கும் இதே போல் எழுந்திரிச்சு பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு பூஜை அறையிலையும் கோலம் போடுங்க. இப்போ திரி எப்படி வைக்கணும் அப்படின்னா 48 நாட்களும் ஒவ்வொரு திரியாக வச்சுக்கிட்டு வந்தீங்க. 49வது நாள் அதே போலவே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் என்ன பண்ணணும் அப்படின்னா சூடம் ஏற்றிக்கிங்க, அகர்பத்தி, சாம்பிரான்லாம் ஏற்றிங்க. இப்போ தீபம் மட்டும் 7 வகையான தீபம் நீங்கள் ஏற்றணும். இன்றைக்கி மட்டும் 7 அகல் விளக்கு, அதில் பஞ்சதீப எண்ணெயை ஊற்றிங்க. ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு வகையான திரியை வச்சுருங்க. 7 வகையான திரியை அன்றைக்கி நம்ம கடைசி நாள் ஏற்ற போகிறோம். 7 வகையான திரியை ஏற்றிட்டு அன்றைக்கி நீங்கள் அதே மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதே போல் இருந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 49வது நாள் விரதம் இருங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலுக்கா போங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அங்கே போய் கண்ணீர் விட்டு ஒரு துளி கண்ணீராவது உங்கள் கண்ணிலேருந்து வரணும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி நினச்சி வேண்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நவக்கிரகங்களை சுற்றிவிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு விரதத்துக்கு என்ன சாப்பாடு செஞ்சு நம்ம கும்பிடுவோமோ அதே மாதிரி கும்பிட்டுட்டு
அந்த விரதத்தை அன்னைக்கு முடிங்க. 49வது நாள் முடிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடியே ஒரு வேளை அந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிச்சிருக்கும். அப்படி தீரலை அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பிரச்சனைகள் தீர உங்கள் கண்ணாலே நீங்கள் பார்ப்பீங்க. இது உண்மை. இந்த பரிகாரம் 100க்கு 100 வேலை செய்யும். அப்படி வேலை செஞ்சாலும் செய்யாட்டையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 49 நாள் இப்படி நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு 100% கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் சந்திக்கும். இப்போ பலன்களை பார்த்தீங்க, பரிகாரங்களை பார்த்தீங்க. இந்த பரிகாரத்தைப்படி செய்யுங்க, அப்படியே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அடுத்தது ஸ்டோரி சொன்னோம், கதை சொன்னோம், கடைசியாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, வெளியில் யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த 3 பேரில் அந்த சிந்திச்சுக்கிட்டு இருந்த அந்த தூதுவர் சொல்கிறார், இல்லை அந்த அம்மா வார்த்தை சாதாரணமாக விழல, தன்னம்பிக்கையோடு விடுது, எங்கேயோ இடிக்குது. நீங்கள் சரியாக செக் பண்ணியா? யாருடைய பையன், இவங்க அப்பா பேர் என்ன, எல்லாமே செக் பண்ணியா அப்படிங்கிறாவில். அப்போ இருங்க நான் மறுபடியும் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பையனுடைய அப்பா பேரை பார்த்தா மாறி இருக்கு. இந்த பையனுடைய அப்பா பேர் கண்ணையன். இன்னும் விதி முடியல. ஆனால் நம்ம பிடிக்க வேண்டிய பையனுடைய அப்பா பேர் பொன்னையன். அவரை தான் நம்ம பிடிக்கணும். அப்போ தான் சொல்கிறான் அந்த தூதுவன், இல்லைங்க இவர் இல்லை, இந்த பையன் இல்லை, நம்ம பிடிக்க வேண்டிய பையன் வேறு தெருவில் இருக்காங்க, அங்கே போகலாம். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தியா, நான் சொன்னல. அந்த அம்மாவுடைய பேச்சில் ஒரு வலிமை இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா விதி முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அழுதுருக்கணும். ஆனால் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க பாருங்கள். அங்கே தான் விதி முடியல. இப்போ நம்ம அவங்கள பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்கள காப்பாற்றிருக்கு, எண்ணங்கள் காப்பாற்றிருக்கு. சரியாக சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ வாங்க போவோம், அந்த பையனை, அந்த வேல்முருகனை போய் பிடிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க 3 பேரும். அவங்க போன உடனே இந்த பையன் சொல்கிறான், அம்மா இந்த 3 பேர் இந்த மாதிரி வந்தாங்க, நம்ம வீட்டு வாசலில் நின்னாங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்கம்மா, என்னன்னு தெரியல, எனக்கு காதில் விழுந்தது அப்படிங்கிறான். நானும் கதவை பக்கத்தில் பார்த்தேன், 3 பேர் நின்னாங்க அப்படிங்கிறான். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா சொல்கிற, அதெல்லாம் சும்மாவாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்த 10வது நிமிஷம் இவங்களுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி அந்த உன் பையனுடைய பேர் கொண்ட வேல்முருகன் பொன்னையனுடைய மகன் இறந்துட்டாப்புல கிணத்துல விழுந்து அப்படிங்கிற செய்தி வருது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இங்கே காப்பாற்றினது எது? அந்த தாயின் நம்பிக்கை, அந்த எண்ணம், அதுதான் அந்த பையனை காப்பாற்றிருக்கு. இப்போ நான் சொன்னது கதை இல்லைங்க, உண்மை சம்பவம். எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த உடம்பு சரியில்லாத அந்த பையன் சொன்ன சம்பவம் இது. அதனால தான் நம்ம எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால் ஒருத்தவங்க எடுத்த எடுப்புலேயே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் நடக்காது. பல கஷ்டங்களை படணும். அந்த கஷ்டத்துக்கு இடையில எண்ணங்கள் மிக மிக முக்கியம். நம்ம ஜெயிச்சிருவோங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். புத்திசாலித்தனமாக விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும். எதில் உழைக்கணும், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கணும், இந்த நோய்க்கு நம்ம யாரை பார்க்கணும், என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு எப்பொழுதுமே நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம இருக்கணும். நேர்மறையான சிந்தனை, மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே அது வித்துடும். எல்லாத்துக்குமே அந்த நேர்மறையான சிந்தனை செயல்படும். ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அவரே பொறுப்பு, அவருடைய எண்ணங்கள் தான் பொறுப்பு. அதனால இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கங்க. ஏதோ எண்ணங்கள் சரியில்லை, உங்கள் எண்ணங்களில் ஏதோ பிழை இருக்குது, நம்ம அதை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவோம், நேர்மறையாக சிந்திப்போம், நம்மளால் முடியும், நம்மளால் சாதிக்கலாம். எண்ணங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதை உங்களால் உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தூக்குறீங்களோ அதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய எண்ணங்கள் தான். நான் இந்த மாதிரி நினைப்பதற்கு நானே பொறுப்பு அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கணும். தட்டி கழிக்கவே முடியாது. அதுபோல் பிறப்பால் ஏழையாக இருந்தாலும் நான் பணக்காரனாக மாறணும் அப்படின்னு விரும்பியிருந்தீங்க அப்படின்னா முதல்ல மாற்ற வேண்டியது எது? நம்முடைய எண்ணங்கள் தான். பணக்காரன் ஆகணும், இந்த ஊரில் பெரிய ஆள் ஆகணும், நம்மளை அவாய்ட் பண்ணவங்க எல்லாருமே மதிக்கணும், பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதல்ல என்னாலும் ஒரு நாள் செல்வந்தனாக முடியும், என்னாலும் ஒரு நாள் ஜெயிக்க முடியும், என்னாலும் ஒரு நாள் புகழடைய முடியும், நானும் கோட்டைக்கு போவேன், அப்படி தீவிரமான நம்பிக்கை இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு இலக்கு இல்லாமல் நம்ம வாழவே கூடாது. அப்படி வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில் இலக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இலக்கோடு அந்த எண்ணங்களை செயல்படுத்தி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தனா, கோடீஸ்வரனா, புகழ் உடையவராக மாற முடியும். அந்த எண்ணங்களே அந்த அளவுக்கு உயர கொண்டு போயிடும். மிக மிக முக்கியமாக கோபம், குரோதம், பொறாமை, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கவலை, துக்கம், சோகப்பாடல்களாக கேட்கறது, பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறது, சோம்பேறித்தனம், மனசை எப்போதுமே ஒரு இறுக்கமாக வச்சுக்கிறது, சுத்தமே இல்லாமல் இருக்கிறது, வீட்டில் எந்நேரமும் நம்மளுடைய மன உளைச்சலை காட்டிக்கிட்டே இருக்கிறது,
இன்னும் சொல்லப்போனால் எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாமே ஒரு நெகட்டிவிட்டி. இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்கும், அப்படி தான் நம்ம வாழ்க்கையுமே இருக்கும். கெட்டதை நினச்சோம் அப்படின்னா கெட்டது தான் சேரும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, நம்மக்கிட்டேருந்து புறப்படுற எண்ணங்கள் பிறரை வேணா தாக்காமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக யாரிடமிருந்து அந்த எண்ணம் புறப்படுகிறதோ அந்த நபரை அந்த எண்ணம் கண்டிப்பாக தாக்கும். அப்போ நல்ல எண்ணம் நன்மையை பயக்கும், தீய எண்ணம் தீமையை கொடுக்கும். ஒருவனுடைய வாழ்க்கையில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கெட்டு போகிறதுக்கும் நல்லா வாழறதுக்கும் அந்த எண்ணம் தான் காரணம் அப்படிங்கிறத ஒரு நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதை நமக்கு புரிய வைக்கிறது தான் இந்த கதை கூட. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த கதையை கேட்டு. அப்போ எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்ம உயிரை காப்பாற்றும், நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் அப்படின்னு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு அப்படிங்கிறது சிவ வாக்கியம். அதனால் என் அன்பு நண்பர்களே, எண்ணங்களை வானை நோக்கி உயர்த்துங்கள், உங்களுடைய வாழ்வும் வானளாவி உயர்ந்து செல்வதை நீங்கள் பார்ப்பீங்க. எண்ணங்களின் துணை கொண்ட லட்சியத்தில் சிறிதும் மனம் தளராது தொடர்ந்து முன்னேறுங்கள். குடிசையில் இருந்தாலும் கோட்டையை பிடியுங்கள், வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.